ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15 பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதம் 11. பிரசாதிதஹ சத்யவத்யா மைவம்பூர் இதி பார்கவஹ அத தர்ஹி பவேத் பௌத்ரோ ஜமதக்னிஸ் ததோ அபவத். ஒன் பை வேர்ட் மீனிங். பிரசாதித சமாதானப்படுத்தப்பட்டார். சத்யவத்யா சத்யவதியால் மா வேண்டாம் இவ்வாறாக, ஏவம் இவ்வாறாக, பூ என்றாகட்டும், இதி இவ்வாறு, பார்கவ மாமுனிவர், அத உன் மகன் இப்படியாக கூடாதென்றால், தர்ஹி பிறகு, பவேத் அப்படியாகட்டும், பௌத்ர பேரன், ஜமதக்னி ததக அதன் பிறகு, அபவத் பிறந்தார். டிரான்ஸ்லேஷன். ஆனாலும் அமைதியான வார்த்தைகளால் ரிஷிக முனிவரை சமாதானப்படுத்திய சத்யவதி தன் மகன் கொடூரமான ஒரு சத்திரியனைப் போல இருக்க வேண்டாம் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டாள். ரிஷிக முனிவர் அதற்கு பதிலளித்தார். அப்படியானால் உன் பேரன் ஒரு கொடூரமான சத்திரியனாக இருப்பான் என்று கூறினார். இவ்வாறாக சத்யவதியின் மகனாக ஜமதக்னி பிறந்தார். பர்போட். ரிஷிக முனிவர் சத்யவதி கூறியதை கேட்டு கடும் கோபம் கொண்டார். ஆனால் சத்யவதி எப்படியோ அவரை சாந்தப்படுத்தி அவரது மனதை மாற்றிக்கொள்ளும்படி வேண்டிக் கொண்டாள். ஜமதக்னியின் புத்திரர் பரசுராமராக பிறப்பார் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. பதங்கள் 12, 13. பதம் 12. சா ச அபூத் சுமத் புண்யா கௌசிகி லோக பாவனி ரேணோக சுதாம் ரேணுகாம் வை ஜமதக்னிர் உவாகயாம். பதம் 13. தஸ்யாம் வை பார்கவ ரிஷேக சுதா வசுமத் ஆதயாக யவியாஞ்சக்ஞ ஏதேஷாம் ராம இதி அபிவிஸ்ருதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ச அவள் சத்யவதி, ச கூட, அபூத் ஆனால், சுமகத் புண்ணியா மிகச்சிறந்ததும் புண்ணியம் வாய்ந்ததுமான, கௌசிகி என்ற நதியாக, லோகபாவனி உலகையே புனிதப்படுத்தும், ரேணுவின் சுதா மகள், ரேணுகா என்ற வை உண்மையில் ஜமதக்னி சத்யவதியின் மகனான ஜமதக்னி, உபாக மணந்தார், யாம் யாரை, தஷ்யாம் ரேணுகாவின் கர்ப்பத்தில், வை உண்மையில், பார்கவ ரிஷே ஜமதக்னியின் விந்திலிருந்து, சுதா மகன்கள், வசுமத் ஆதயா வசுமான் முதலான பல, யவியான் இளையவராக, ஜக்ஞே பிறந்தார், ஏதேஷாம் அவர்களுக்கிடையில், ராம பரசுராமர், இத்தி இவ்வாறாக, அபிவிஸ்ருத எங்கும் பிரபலமானார். டிரான்ஸ்லேஷன். உலகை புனிதப்படுத்துவதற்காக சத்யவதி பிறகு கௌசிகி என்னும் புண்ணிய நதியாக மாறினாள். அவளது மகன் ஜமதக்னி ரேணுவின் பெண்ணாகிய ரேணுகாவை மணந்தார். ஜமதக்னியின் மூலமாக ரேணுகாவின் கர்ப்பத்திலிருந்து வசுமான் முதலான பல மகன்கள் பிறந்தனர். இவர்களுள் இளையவர்தான் ராமர் அல்லது பரசுராமர் என்று பிரசித்தி பெற்றார். பதம் 14. யம் ஆஹோர் வசுதேவாம்சம் ஹைஹயானாம் குலாந்தகம் த்ரிசப்த கிருத்வோ யா இமாம் சக்ரே நிக்ஷத்ரியாம் மஹீம். ஒன் பை ஒன் மீனிங். யம் யாரை, அதாவது பரசுராமரை, ஆகு கற்றறிந்த பண்டிதர்கள் அனைவரும் கூறுகின்றனர், வாசுதேவ அம்சம் பரமபுருஷரான வாசுதேவனின் ஒரு அவதாரம் என்று. ஹைஹயர்களின் குல அந்தகம் வம்சத்தை அளித்தவர். த்ரிசப்த கிருத்வ 21 தடவைகள், யார் பரசுராமர், இமாம் இந்த, சக்ரே செய்தார், நிக்ஷத்ரியாம் சத்திரியர்களே இல்லாமல், மஹீம் பூமியில். டிரான்ஸ்லேஷன். கற்றறிந்த பண்டிதர்கள் இந்த பரசுராமரை வாசுதேவனின் புகழ்பெற்ற அவதாரமாக ஏற்றுக்கொள்கின்றனர். கார்த்த வீரியார்ஜுனனின் வம்சத்தை அழித்த பரசுராமர் 21 தடவைகள் பூமியில் சத்திரியர்களே இல்லாதபடி அவர்களை வதம் செய்தார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 15 பகவானின் அவதாரமான மாவீரர் பரசுராமர் என்னும் தலைப்பில் பதங்கள் 11, 12, 13, 14 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது. ஹரிபோல்.